அம்புலி மாமா டைப் கதைகளை தேர்ந்தெடுத்து அகில இந்திய அளவில் சூப்பர் ஹிட் படங்கள் கொடுக்கும் எஸ் ராஜமௌலி அவர்களின் இயக்கத்தில் 2007ஆம் ஆண்டு வெளியாகி தெலுங்கு திரையுலகில் சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படமான யமாதோங்காவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல என்.டி. ராமராவ் அவர்களை அனிமேஷன்ல கொண்டு வந்திருப்பாரு. ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்துல தியேட்டர்ல விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. இந்த படத்தில் சிறந்த நடிப்பை கொடுத்ததற்காக ஜூனியர் என்டிஆருக்கு பிலிம்பேர் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க தெலுங்கு திரைப்படத்தின் சார்பாக. யமாதோங்கா படம் பேரை கேட்டாலே தமிழ் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த படம் தமிழ்லயும் இருக்கு, தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கும். காட் ஆஃப் டெத் யமா நமக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் இந்த யமாதோங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒன்னும் பெருசா எஸ் ராஜமௌலி அவர்கள் வந்து அலட்டிக்கவே இல்லை. 1995ஆம் ஆண்டு தமிழ்ல லக்கி மேன், கார்த்திக், சங்கவி, கவுண்டமணி செந்தில் இவங்க நடிப்புல வெளியான அந்த கிளாசிக் திரைப்படம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு. தெலுங்குல செம ஹிட் அடிச்சிருச்சு. திரைக்கதை அப்படின்னு பார்த்தோம்னா லக்கி மேன் அளவுக்கு கிளாசிக்கா இருக்குமா அப்படின்னா கிடையாது. லக்கி மேன்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய சீன்ஸ் சூப்பர் சீன்ஸா இருக்கும். இன்னைய வரைக்குமே பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாம் வந்து இன்னைய வரைக்கும் நல்லா ரசிச்சு பார்க்கலாம் அப்படி இருக்கும். யமாதோங்கா படத்துல யமனாக மோகன் பாபு நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ற சாதாரண மானிடனாக ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும், அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ஆனால் திரைக்கதை சூப்பர் சீன்ஸ் எல்லாம் அப்படியே கணக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் பெரிய சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு என்ஜாய் பண்ணலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். கவுண்டமணி செந்தில் அளவுக்கு அங்க கிளாசிக் சீன்ஸே இருக்காது. திரைக்கதைன்னு ஒண்ணு பெருசா அலட்டிருக்கவும் மாட்டார் எஸ் ராஜமௌலி அவர்கள். 3 படம் எடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஜூனியர் என்டிஆர் வந்து சின்ன சின்ன திருட்டுல ஈடுபடுவாரு, அவரோட எதிரிங்க வந்து அவரை கொன்றுவாங்க, யமலோகத்துக்கு போயிடுவார். அடுத்த பார்ட்டு யமலோகத்துல யமனை ஏமாத்தி அந்த பாசகயிறை பிடிச்சி இவர் யமனா ஆயிடுவார். யமனுக்கும் இவருக்கும் பெரிய ஃபைட்டு நடக்கும். அது கொஞ்சம் காமெடியாலாம் எடுத்திருப்பாங்க. யமன் மேலே வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸெல்லாம் வந்துடும். யமனாக மோகன் பாபு நடிச்சிருப்பாரு. அவ்வளோ க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. அந்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் கவுண்டமணி எவ்வளோ ஒரு அருமையான நடிகர் அப்படின்னு தெரியுது. மோகன் பாபு அருமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் கவுண்டமணி கெட்டப், அந்த டயலாகு, நல்ல சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு எழுதியிருந்தாங்க இல்லையா லக்கி மேன்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கவுண்டமணி வந்து நம்மளாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணும். ஜூனியர் என்டிஆர் மேலோகத்தில் போய் சும்மா இருக்க மாட்டார். நான் தாண்டா யமன் சொல்லிக்கிட்டு எலெக்ஷன்லாம் வைப்பார். எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருவார். ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருவார். எப்படி யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி படத்தை பாருங்க. என்.டி. ராமராவ் அவர்கள் ஜூனியர் என்டிஆருக்கு அந்த எலெக்ஷன்ல உதவி செய்யற மாதிரி வருவார். அவர் தான் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. டான்ஸ் ஆடு, நான் எப்படி அந்த காலத்தில் டான்ஸ் ஆடி எலெக்ஷன்லாம் ஜெயிச்சேன், அது மாதிரி நீ டான்ஸ் ஆடி அந்த எலெக்ஷனை ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவார். அதையும் ஒரு ட்ரிக்கா பயன்படுத்துவார். அப்புறம் எம்என்ட்ட சண்டை போட்டு சபதம் போட்டுட்டு என்ன முடிஞ்சா நீ கொன்னு பாருன்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வந்துருவாரு. ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியாக பிரியாமணி நடிச்சிருப்பாங்க. இன்னொரு ஹீரோயினாக மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருப்பாங்க. எப்பா மம்தா மோகன்தாஸ் யார் யார் டப்பிங் கொடுத்தது கலக்கிருப்பீங்க. மம்தா மோகன்தாஸ் வந்து ஒரு என்ன சொல்றது வட்டி வீர பெண்ணா நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு கியூட்டா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு டப்பிங் பேசினாமலாம் அருமையாக பேசியிருப்பாங்க. பிரியாமணி அவர்கள் வந்து மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருப்பாங்க. அவங்க தாத்தா இறந்து போனால் அவங்க சொந்தக்காரங்களாம் பிரியாமணி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. அவங்க சொத்தை ஆட்டையை போட பார்ப்பாங்க. அதற்காக பிரியாமணியை கொலை செய்ய முயற்சி செய்வாங்க. அதுலேருந்து எதேச்சியா ஜூனியர் என்டிஆர் காப்பாற்றிடுவார். இவரே பெரிய திருடனாக இருப்பார். இவருக்கு தெரிஞ்சு போயிடும் பிரியாமணி வந்து ஒரு மிகப்பெரிய ராணின்னு சொல்லி. அதனால அவங்கள்ட்ட இருந்து சின்ன சின்னதாக திருடுறது போல மொத்தமாக ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிரியாமணியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அங்கிருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டையை போட்டுட்டு போகணும்னு நினைப்பாரு. ஆனால் பிரியாமணி ஜூனியர் என்டிஆர் உண்மையாவே காதலிப்பாங்க. இவர் வந்து காதலிக்கிற மாதிரி நடிப்பாரு. கடைசியா கிளைமேக்ஸ்ல இவரும் உண்மையா காதலிச்சாரா, என்ன ஆணுச்சு அப்படிங்கறத கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸை பத்தி சொல்லணும்னாலும் நம்ம ஒரு மாரியம்மா அந்த மாதிரி பக்தி படங்கள்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு சொன்னாலும் கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டாலர் வச்சிருப்பாங்க. அந்த டாலர் வெடிச்ச உடனே எல்லாம் சரியாயிரும். யமனுக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் இருக்கிற பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதாவது ரொம்ப ஜாலியாக எடுத்திருப்பாங்க. பெரிய திரைக்கதைக்கும் மெனக்கடல் பட்டிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் சுமூகமாக முடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிருவோம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இந்த படம் 2007ஆம் ஆண்டு வெளியாகி அதிரி புதிரி ஹிட் அடிச்சிருக்கு. தெலுங்குல அதிக வசூல் செஞ்ச படம் அந்த வருஷத்துல அதுதான். படத்துல சித்ரகுப்தனாக பிரம்மானந்தம் நடிச்சிருப்பாரு. நம்ம செந்தில் நடிச்ச அந்த வேடத்துல பிரம்மானந்தம் நடிச்சிருப்பாரு. மோகன் பாபுவும் இவரும் சேர்ந்து செய்யற அந்த லூட்டி எல்லாம் நல்லா இருக்கும். பிரம்மானந்தம் வந்து ஜூனியர் என்டிஆர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இசை எம் கீரவாணி அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. அருமையா இருக்கும். இந்த படத்துல ஒரே மிஸ்ஸிங், நம்முடைய அன்புக்குரிய லக்கி மேனுக்கும் இந்த யமாதோங்காவுக்கும் கம்பேர் பண்ணா ஒரு முக்கியமான கேரக்டர் மிஸ்ஸிங், நடிகை சில்க் சுமிதா அவர்கள். லக்கி மேன்ல அவங்க இன்னமும் டிவியில போட்டாலும் நம்ம சிரிப்பா இருக்கான். கவுண்டமணியை கவர் பண்றதுக்காக கார்த்திக் அவங்கள ஏற்பாடு பண்ணியிருப்பாரு இல்லையா, அவங்க கவுண்டமணியை வந்து எங்கிட்டும் போடாம மைக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இந்த படத்துல இல்லை.
எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்களுக்கு ஆரம்ப கால படம் அப்படிங்கிறதுனால அவர் தயாரிப்பாளர்களின் தேவை, டிஸ்ட்ரிபியூட்டர்களின் தேவையை உணர்ந்து படம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. தெலுங்குல இப்படி எடுத்தா நல்லா ஓடும், இந்த மாதிரி அதிக மசாலா வச்சு எடுப்போம் அப்படின்னு நினைச்சு எடுத்துருவார் போல இருக்கு. தமிழ் ரசிகர்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஒரு முறை பார்க்கலாம், நல்லா சிரிச்சு சிரிச்சு பார்க்கலாம். சாதாரணமாகவே தெலுங்கு படங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஒரு நடிகர்லாம் இருக்காரு, ஓடுற ட்ரெயினா நிப்பாட்டுவார், ரிவர்ஸ்லாம் போக வைப்பாரு. அந்த அளவுக்குலாம் இருக்காது. நல்லா ஒரு ஜனரஞ்சகமாக நல்லா போகும். இப்போ தமிழில் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா உள்ளத்தை அழித்தா எவ்வளோ பெரிய ஹிட்டு. ஆனால் அதுவே பிஸ்தா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். காமெடியாக தான் இருக்கும், ஆனால் பெரிய ஹிட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைப்பான படம் தான் இந்த யமதோங்கா. சரி, தெலுங்கில் என்ன தான் நடக்குது, தெலுங்கில் காமெடியெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அந்த சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்குது, அவங்களுடைய மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கலாம், நல்லா சிரிப்பாக இருக்கும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், 2 மணி நேரம் நல்லா பொழுது போகணும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக பார்க்கலாம். கதை காட்சிகளெல்லாம் தொய்வே இருக்காது, சாதாரணமாக போயிட்டே இருக்கும். மோகன் பாபுவும் ஜூனியர் என்டிஆரும் இந்த படத்தில் நல்லா பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. ஜூனியர் என்டிஆருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்தாங்கன்னா சும்மாவா, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டப்பிங் படத்தை ரிவ்யூ பண்ணணும்னா சொல்லுங்கள். ஜூனியர் என்டிஆர் இருக்காரு, சிரஞ்சீவி மகன் இருக்காரு, சிரஞ்சீவி படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த படங்கள் ரிவ்யூ பண்ணணுமா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.